அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன். முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். கெட் அவுட் மோடி வைரலாக்கிய விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு, நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூர்ல நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அடுத்த நான் மேடையில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பாத்தீங்கன்னாலே அதை நீங்க பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி, அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்துட்டார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுக்கும். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞரணி, டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM 3:27 PM 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்க இது ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க, திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து அடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.